Hello friends, good morning. நான் உங்க பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பழைய சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. பாருங்கள், நான் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த ஓல்டு கிளாத்தை வந்து இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட ஓல்டு கிளாத் எதுவும் பிரைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் பேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது அந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிரும். பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. ஃபெவிகால் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா, நரேஷ், மனோஜ், ஜெகதீஸ்வரி, சிவா, தீபா, ஆர்கே செல்வி, ஆறுமுகம், அன்னபூரணி, அன்ஷர், பானு, விஜயலக்ஷ்மி, ஹாப்பி லைஃப், அனு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடித்த பிறகு உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து டாப்பில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த டேப்பை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிளான்டர் வந்து கிடச்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. பூத்தொட்டி பெரிய சைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குட்டி சைஸில் நம்ம பூத்தொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மினி பிளான்டரை நீங்கள் பிளான்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், நான் வந்து பிளான்டர் ஹோல்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பரான பிளான்டர் ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் ஷாம்பு பாட்டில் தாங்க. இந்த ஷாம்பு பாட்டிலை நம்ம ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ளைனாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பாட்டம் போர்ஷனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வர டிப்ஸில் இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபைனலாக கிடைக்கும். இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை அப்படியே எடுத்து வச்சுருங்க, தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு
மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து டாப்பில் பாட்டமில் அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து கார்னரில் வரைஞ்சி விடும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குன்றதால லைன்ஸ் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டாட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது இதனுடைய பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் வந்து எம்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் வெளியே வந்து வடிஞ்சு வந்துடுங்க. அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ் போடுறேன். அடுத்தது இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டையே யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் டாட்ஸ் மட்டும் பட்ஸை யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் அவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசரில் நான் வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஷாம்பு, இந்த 3 பொருட்களையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டூத் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் மட்டும் இல்லாமல் ஷாம்பு பாட்டிலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய சைஸ் கண்டெய்னர்ன்றதால தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சாத்துக்கொடிலாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து ஈஸி ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி இதனுடைய ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு உரித்து முடிச்சிடலாம். நகம்லாம் தேவையில்லை. நகம் இல்லைன்னா கூட நீங்கள் டக்குன்னு உரித்து முடிக்க முடியும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உரித்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை நம்ம ரீயூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாப் போர்ஷனை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து நான் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கலர் டேப் தாங்க. ஜஸ்ட்டு கலர் டேப் மட்டும் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம பாட்டம் போர்ஷனுக்கு பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஐட்டம்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கார்னர்ஸ்லலாம் வந்து டேப்லாம் ஒட்டும்பொழுது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அந்த ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை மேலே இருக்கக்கூடிய அந்த டியூப்பில் வந்து அழகாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்டெய்னரில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில் நம்ம அழகாக வந்து ஐடி கார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி 2-in-1 பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம பழத்துடைய தோலை உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தோலை தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். சாத்துக்கொடி அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம், இந்த 2 பழங்களுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிக்கும் பொழுதே ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். ஸோ இந்த தோலை வந்து நம்ம உரிச்சிட்டு கீழே போடாமல் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் நான் சின்ன சின்ன துண்டுகளை இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரூம்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ இதை வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரலும் உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி நம்ம
இந்த பழங்களுடைய தோல்களை குப்பையில் போடாமல் நம்ம சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.